இறங்கியது பழைய திமுக. விஜய்க்கு எதிராக ஸ்கெட்ச் போட்ட அறிவாலயம். முழு அசுர பலத்தையும் இறக்கிய திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திடம் தோல்வியை தழுவியது. தமிழக வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியை பிடித்ததும் விஜய் கட்சி என பெருமளவில் மக்கள் மத்தியில் ஈர்க்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நாளின் துவக்கத்திலேயே தாவேகா முன்னிலை வகித்தது. பெரும்பான்மையை நிரூபிக்க விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் போன்ற கட்சிகளை கூட்டணி வைத்துக்கொண்டு ஆளுநரிடம் பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சியில் முதல்வராக அமர்ந்துள்ளார் தாவேகா தலைவர் விஜய். இந்த நிலையில் 50-60 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்ட திமுக, அதிமுக போன்ற கட்சிகளை எல்லாம் வீழ்த்திவிட்டு மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பாஜக என மிகப்பெரிய கட்சியையும் தமிழகத்தில் வீழ்த்திவிட்டு தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சியை பிடித்தது எப்படி என இன்னமும் பல அரசியல் வல்லுநர்கள் அலசி ஆராய்ந்து வருகிறார்கள். இந்த நிலையில் எப்படியும் நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடுவோம் என கோடிக்கணக்கில் விளம்பரம் செய்து தொகுதியாக கோடிக்கணக்கில் செலவு செய்து பிரச்சாரம் செய்த திமுக தற்போது எதிர்க்கட்சியாக அமர்ந்திருப்பது அந்த கட்சியினராலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை, ஏதாவது நமக்கு மனரீதியான ஆறுதலாக இருந்திருக்கும். ஆனால் தாவேகா எப்படி ஆட்சிக்கு வந்தது என திமுக வட்டாரங்கள் புலம்பி வருகின்றனர். இந்த நிலையில் தஞ்சையில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட தமிழக முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும் பேசியது வைரலாகியுள்ளது. இன்ஸ்டாகிராம் என்னும் சமூக வலைதளம் மூலமாக ஆட்சியை பிடித்துவிட்டனர். தற்பொழுது அவர்கள்தான் ஆட்சியில் இருக்கிறார்கள். நம்மால் அதனை கணிக்கக்கூட முடியவில்லை. நாம் அங்குதான் சறுக்கிவிட்டோம் என பேசியுள்ளார் ஸ்டாலின். தொடர்ந்து பேசிய தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கூட இந்த ஆட்சி நீண்ட நாள் மக்கள் மத்தியில் அந்த அளவிற்கு எடுபடாது, விரைவில் இவர்கள் முகம் தெரிய வரும் என கூறியுள்ளார். இது குறித்து அரசியல் விமர்சகர்கள் கூறும்போது திமுகவின் ஈகோவை தொட்டு பார்த்து விட்டது தாவேகா. குறிப்பாக முதல்வரை தோற்கடித்தது, பல இடங்களில் திமுகவினரை இணையம் மற்றும் களத்தில் வம்பு இழுப்பது என தாவேகாவினர் பல இடங்களில் அத்துமீறியுள்ளனர். அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் திமுக, அதிமுக என இருந்த அரசியல் சரித்திரத்தை கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் மாற்றியிருக்கிறது தாவேகா. அப்படி சரித்திரத்தை மாற்றி ஆளுங்கட்சியாக இருந்தது இன்னமும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அண்ணா சிலையின் மேல் தாவேகா கொடியை பறக்கவிட்டது, முதல்வரை தோற்கடித்தது போன்ற காரணங்களால் திமுகவின் ஈகோ பெருமளவில் தாவேகாவினரால் தொட்டு பார்க்கப்பட்டுள்ளது என கூறுகின்றனர். எப்படி இவர்கள் 5 ஆண்டு காலம் நிம்மதியாக ஆட்சி நடத்தி விடுவார்கள்? இனி தமிழகத்தில் எங்கு என்ன நடந்தாலும் அதனை மிகப்பெரிய அளவில் அரசியலாக்க வேண்டும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, நீட் அனிதா விவகாரம், தூத்துக்குடி ஜெயராஜ் பெனிக்ஸ் காவல்துறை கட்டுப்பாட்டில் மரணம் போன்ற விவகாரத்தை எல்லாம் எப்படி அரசியல் ஆக்கினோமோ அதே போல அதைவிட வீரியமாக தற்பொழுதும் இவர்களுக்கு எதிராக, அதாவது குறிப்பாக முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக அரசியல் செய்தே தீர வேண்டும் என திமுக முடிவெடுத்திருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இதுவரைக்கும் பழைய திமுகவை பார்த்ததில்லை, இனிமேல்தான் பார்ப்பீர்கள் என திமுகவினரும் மார்த்தட்டி சொல்கின்றனர். திமுகவின் இந்த அண்டர் கிரவுண்ட் வேலைகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்க்ரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.